ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படித்த நவம்பர் டிசம்பர் 2023க்கான ரீவேல்யூஷன் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ உடனே போய் செக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படித்த நவம்பர் டிசம்பர் 2023க்கான எக்ஸாம்ஸ் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டாக தான் பப்ளிஷ் பண்ணாங்க. அதாவது 23 ஏப்ரலில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 29 ஏப்ரல் வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து டெட் எண்டாக 29 ஏப்ரல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 300 பே பண்ணி ஃபோட்டோ காப்பி வாங்கி செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 13 மேலேருந்து 18 மே வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ காப்பி ரிசீவ் ஆயிருக்கும். ஸோ இந்த ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஒரு 400 பே பண்ணி 18 மேக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ எப்போ வந்து நம்மளுக்கு ரீவேல்யூஷன் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரீவேல்யூஷன் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ உடனே போய் செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ செக் பண்ணிட்டு இருக்கப்போ உங்களுக்கு என்சி அப்படின்னு எதுவும் வந்துச்சு அப்படின்னா, என்சினா நோ சேஞ்சஸ்னு அர்த்தம். நீங்கள் அப்ளை பண்ண அந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் எதுவுமே சேஞ்ச் ஆகல, அதே மார்க்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட் உங்களோட ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மார்க் எடுத்திருந்தீங்களோ அதே தான் வந்துடும். சப்போஸ் நீங்கள் ரீவேல்யூஷனில் மார்க் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். மேக்ஸிமம் வந்து மார்க்ஸ் கம்மியாக இருக்காது. பாசிட்டிவாக செக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வரும். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பார்த்துட்டு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.